எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் மிக பெருமளவுக்கு அதிர்வலைகளை சமூக வலைத்தளங்களில் ஏற்படுத்தி இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மகன் ஜேசன் சஞ்சய் அவர்களுக்கும் த்ரிஷா அவர்களுக்கும் ஏற்பட்ட ஒரு குறிப்பிட்ட தகராறு இப்போ சமூக வலைத்தளங்களில் மிக பெருமளவுக்கு பரபரப்பாக வைரலாக போயிட்டுருக்கு. இவங்க இருவருக்கும் இடையில் எதனால் சண்டை ஏற்பட்டுச்சு, இந்த சண்டைக்கான காரணம் என்ன, இது குறித்து இதை பார்த்த உடனே தளபதி விஜய் அவர்கள் என்ன பண்ணார், அடுத்தடுத்து நடந்த விஷயங்கள்லாம் என்ன, இது குறித்து தெரிந்த உடனே தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் உடனடியாக அந்த ஸ்பாட்டுக்கு வந்து செய்த விஷயம் என்ன, இப்படி பல அடுக்கடுக்கான அதிர்ச்சிகரமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட தகவலில் இருக்குது. அது எல்லாம் என்ன அப்படிங்கிறதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். நேயர்களே, இது ரொம்பவே அதிர்ச்சிகரமான வீடியோ, அதனால் இந்த வீடியோவை முழுக்க பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, நம்முடைய தமிழகம் முழுக்கவே என்ன விஷயம் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் எல்லாருக்குமே தெரியும். ரொம்பவே பரபரப்பாக இருக்கிற விஷயம் நம்முடைய தளபதி விஜய் மனைவி சங்கீதா அப்ளை பண்ண டைவர்ஸ் தான். ரொம்ப 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 பரபரப்பான விஷயம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது இவங்களுக்குள்ள இந்த டைவர்ஸ் வரத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பொதுவாக ஒரு 4 வருடங்களுக்கு முன்னாடி இப்படி தளபதி விஜயும் சங்கீதா அவர்களும் டைவர்ஸ் வாங்கியிருப்பாங்களா? இல்லை, தளபதி விஜய் அவர்கள் எலெக்ஷனுக்குள்ளே வரலைன்னா சங்கீதா அவர்கள் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்களா? எலெக்ஷனில் தளபதி விஜய் அவர்கள் இந்த அளவுக்கு தீவிரமான பிரச்சாரத்தை ஈடுபடலைன்னா சங்கீதா அவர்கள் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்களா? இப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் ஒரே ஒரு பதில் இல்லை 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 இல்லைங்கிறது மட்டும்தான். தளபதி விஜய் அவர்களுக்கு இவ்வளவு பிரச்சனை, ஒரு பக்கம் டைவர்ஸு, ஒரு பக்கம் ஜனநாயகம் படம் இன்னுமே ரிலீஸ் ஆகலை, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் மேலே வழக்குகள், இப்படி பல விஷயங்கள் வந்து அவர் மேலே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காரணம் தான். அவர் எலெக்ஷனுக்கு வந்தார், தமிழக மக்களில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினச்சார். திராவிட கட்சிகளை திமுக அதிமுக 75 கட்சிகளை அகற்றி இவர் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியுடைய ஆட்சியை கொடுக்கணும்னு நினச்சி நல்லாட்சியை கொடுக்கணும்னு நினச்சார். அந்த ஒரே ஒரு நினைப்புக்காகத்தான் இவர் இன்றைக்கி இத்தனை பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அந்த கருத்து மாற்று கருத்து யாருக்குமே இருக்கவும் இருக்காது. இப்படிலாம் இருக்கும் பொழுது நேயர்களே, இது குறித்து சங்கீதா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதா அவர்களுடைய ஒரே ஒரு கருத்து, தளபதி விஜய் அவர்கள் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படிங்கிறது தான். தன்னை வந்து வீட்டிலே அடைச்சி வச்சுருக்கிறாரு அப்படிங்கிறது தான். தான் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு, ஒரு குறிப்பிட்ட நடிகையோட தொடர்பில் இருக்கிறாரு அப்படிங்கிறது தான். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் எலெக்ஷனுக்கு வரத்துக்கு முன்னாடி டைம் ஸ்பெண்ட் பண்ணாரா? தளபதி விஜய் அவர்கள் இதற்கு எலெக்ஷன் வரத்துக்கு முன்னாடி வேற ஒரு நடிகையோட தொடர்பில் எதுவுமே இல்லாமல் இருந்தாரா? அப்போ எலெக்ஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் மட்டும் எதனால் இப்படிப்பட்ட விஷயங்கள் இவர் மேலே போடப்படுது அப்படின்னா ஒரே ஒரு காரணம், அவரை இந்த எலெக்ஷனை தோற்கடிக்கிறதுக்காக இந்த பர்சனல் விஷயங்கள்லாம் ஆயுதமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அரசியல் நிபுணர்களுடைய கருத்தாக இருக்குது. இதுவெல்லாம் ஒரு புறம் இருக்கும்போது நேயர்களே, தளபதி விஜய் அவர்கள் இதற்கெல்லாம் என்ன பண்ணார், அவர் இதை எப்படி அணுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக தளபதி விஜய் அவர்களை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி ரொம்ப நேரம் யோசிப்பாராம். அந்த விஷயத்தை பற்றி திரும்ப 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 யோசித்து கடைசியில் ஒரு முடிவு எடுப்பாராம். அப்படி எடுக்கிற முடிவில் உறுதியாக இருப்பாராம். அதில் என்ன ஆனாலும் அதிலிருந்து பின்வாங்க மாட்டாராம். பொதுவாக தளபதி விஜய் அவர்கள் வந்து படப்பிடிப்பு அப்பையும் சரி, இல்லை ஷூட்டிங் அப்பையும் சரி, இல்லை எப்பயுமே சரி தனியாக அமர்ந்துட்டு எதையாவது ஒன்று சிந்திச்சுக்கிட்டே இருப்பாராம். ரொம்ப நேரம் சிந்திப்பாராம், ரொம்ப நேரம் எதையோ பார்த்துட்டு அப்படியே சிந்திச்சுக்கிட்டே இருப்பாராம். இது குறித்து ஒரு இன்டர்வியூவில் கூட அவர்கிட்ட கேள்விகள் கேட்டிருப்பாங்க. உங்களை பற்றி ஷூட்டிங்கில் நீங்கள் எப்படி நடந்துப்பீங்கன்னு பல பேர் பல விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து சில முக்கியமான விஷயங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து திடீர்னு யாருக்கூடையுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துப்பீங்க, 2, 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம் உட்காந்துப்பீங்க. அப்படி நீங்கள் அமர்வதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டதற்கு தளபதி விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் எதையாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருப்பேன், இந்த விஷயம்னு கிடையாது, எதையாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூவர் குறுக்கில் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. ஒருவேளை பாட்டு கேட்பீங்களோ, இல்லை படம் பார்ப்பீங்களோ, இத்தனை மணி நேரம் சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியாதுல்ல யாராலையும் அப்படிங்கிற கேள்விக்கு தளபதி விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பாட்டும் கேட்க மாட்டேன், படமும் பார்க்க மாட்டேன், பல மணி நேரம் எதையாவது யோசிச்சுட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிட்டே இருப்பேன், ஏதாவது ஒன்று திங்க் பண்ணுவேன், இதுதான் அதுதான் கிடையாது, என் மைண்டில் என்னென்னலாம் வருதோ அதை பற்றிலாம் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னாராம். இதிலேருந்து நமக்கெல்லாம் என்ன ஒரு விஷயம் தெளிவாக புரியுது அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி
தீர யோசித்து செயல்படக்கூடியவர். இப்படி இருக்கிறப்ப எலெக்ஷனுக்கு வரணும், சிஎம் ஆகணும் அப்படிங்கிற முடிவை எடுத்திருக்காரு அப்படின்னா அதில் வெற்றியோ தோல்வியோ கடைசி வரைக்கும் போராடக்கூடியவர் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி தளபதி விஜய் அவர்களுடைய அப்பா என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மகன் அரசியலுக்கு வரணும், இல்லைன்னா என்னுடைய மகனுடைய ஃபேன்ஸ் ரசிகர் கூட்டத்தை நான் அரசியல் கட்சியாக மாற்றுறேன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை எடுத்தார். ஆனால் அப்பயும் தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரல. இப்போ தான் அரசியலுக்கு வந்தார். அதாவது தளபதி விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி நேரம் டைம் எல்லாம் பார்த்து ஆரம்பிச்சுட்டாருன்னா அதை அடையாமல் விட மாட்டார் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் ஒரு புறம் இருக்கும்போது நேயர்களே, ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 இது முக்கியமான விஷயம். அது என்ன அப்படின்னா, தளபதி விஜய் மனைவி சங்கீதா டைவர்ஸாக அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. இது யாரையெல்லாம் பாதிப்படைய வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல தளபதி விஜய் அவர்கள், இரண்டாவது மகன் ஜேசன் சஞ்சய் மற்றும் மகள் அவங்க, மூன்றாவது யாரை பாதிப்படைய வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா அவர்களை மிக பெருமளவுக்கு பாதிப்படைய வச்சிருக்கேன். பல பேர் த்ரிஷா அவர்களை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க சமூக வலைத்தளங்களில். அவங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போய் திட்டுறாங்க. சில பேர் நிறைய பேர் ஆதரவும் தெரிவிக்கிறாங்க. இல்லைப்பா, அண்ணனும் அண்ணியும் ஜோடியும் ரொம்பவே அழகாக இருக்குப்பா, இவங்களுக்கு என்னப்பா குறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இன்னும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அதுலேயும் ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இப்படிப்பட்ட விஷயங்கள் பல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, என்னதான் நமக்கே இவ்வளவு கஷ்டமாக இருக்கும்போது தளபதி விஜயுடைய மகன் ஜேசன் சஞ்சய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஜேசன் சஞ்சய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட தகவல் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனடியாக அவங்க த்ரிஷா அவர்களை நேரில் சந்தித்து என்னுடைய அப்பாவை விட்டுட்டு போயிடுங்க ஆண்டி, என்னுடைய அம்மா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, என்னுடைய அம்மா என்ன தப்பு பண்ணாங்க, நான் என்னுடைய தங்கை அப்பா இப்படினே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டாங்க, தன்னுடைய கடைசி கட்டத்தில் அவங்க எப்படி டைவர்ஸ் பண்ணி தனியாக இருப்பாங்க, அவங்க என்னதான் டைவர்ஸ் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு என்னுடைய அப்பா மட்டும்தான் உயிர், இதுக்கு மேலேயாவது இந்த விஷயத்தை பெருசுப்படுத்தாமல் ப்ளீஸ் என்னுடைய அப்பாவை விட்டுட்டு போயிடுங்க, நீங்கள் போயிட்டீங்கன்னா எங்களுடைய அப்பா என்னுடைய அம்மா கூடயே திரும்ப வந்துடுவாங்கன்னு தளபதி விஜய் மகன் ஜேசன் சஞ்சய் மிக மிக கெஞ்சியதாகவும், இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த த்ரிஷா அவர்கள் பதிலே சொல்ல முடியாமல் கண் கலங்கி அப்படியே ஸ்தம்பித்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த குறிப்பிட்ட தகவலில் இருக்குது. நேயர்களே, இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, நம்ம எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு டைவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு கணவன் மனைவிக்குள்ள எந்த அளவுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சங்கீதா அவர்கள் பண்ண விஷயம் ஒரு மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறதுல என்ன ஒரு மாற்று கருத்து இருக்க போகுது. எலெக்ஷனுக்கு இன்னும் 30 நாட்கள் இருக்கிற இந்த ஒரு சமயத்தில் தான் கூடவே இருந்து 20 வருஷம் கூட இருந்த கணவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு டைவர்ஸை நம்ம கொடுத்தா அவருடைய எலெக்ஷனுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுமே, அவருடைய லட்சியம் பாதிக்கப்படுமே அப்படின்னு அவங்க யோசிக்காமல் பண்ண விஷயம் தப்பா இல்லையா? உங்களுடைய கருத்து என்ன? இல்லைப்பா, அவங்க பண்ணது சரிதான், த்ரிஷா தளபதி விஜயோடைய வாழ்க்கையில் வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? இல்லைப்பா, த்ரிஷாவும் தளபதி விஜயும் தான் ஜோடி சூப்பராக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்து கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.